Hello students, இப்போ நம்ம 8th standard maths portion தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து ப்ராஃபிட் லாஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதை பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 4.6 Ranjit bought a washing machine for rupees 16,150 and paid 1,350 for its transportation. Then he sold it for 19,250. Find his gain or loss percentage. ஸோ ரஞ்சித் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு. அது வந்து எவ்வளோக்கு வாங்கினாருன்னா 16,150க்கு வாங்கியிருக்காரு. அண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது அது வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காருன்னா 1,350 கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் வந்து எவ்வளோக்கு மொத்தமாக விற்றுருக்காங்கன்னா 19,250க்கு விற்றுருக்காங்க. ஸோ வந்து ஆக்சுவலி அந்த ப்ரைஸ் வந்து இதுதான், ஆனால் விற்றது வந்து எவ்வளோனா 19,250. ஸோ அது வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக கெயினாக அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சிபினா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாஷிங் மிஷின் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் இதுவும் வரும், ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வரும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் சிபி ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ சிபின்றது என்னது 16,150 ப்ளஸ் 1,300 டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது ரெண்டும் ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 17,500. ஸோ உனக்கு எவ்வளோக்கு விற்றுருக்கான் செல்லிங் ப்ரைஸ், இது வந்து உன்னோட காஸ்ட் ப்ரைஸ், ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்றுருக்கான்? 19,250க்கு விற்றுருக்கான். அப்போ ஹென்ஸ் வந்து இப்போ வந்து இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ சொல்லும் போது எஸ்பி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருந்தால் அது என்னது? கெயின், ப்ராஃபிட் அவனுக்கு. ஹென்ஸ் தட் இஸ் இங்கே வந்து கெயின் இருக்குது. ஸோ கெயின் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100%, which is equal to gain வந்து என்னது? 19,250 மைனஸ் ஆக்சுவலி கெயின் வந்து இது ரெண்டு மைனஸ் பண்ணால் உனக்கு கெயின் வேல்யூ கிடைக்கும். ஸோ 19,250 மைனஸ் 17,500 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 17,500 இன்டூ 100. ஸோ வந்து மேலே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1,750 கிடைக்கும் டிவைடட் பை 17,500 இன்டூ 100%. ஸோ இதில் 0 கேன்சல் பண்ணுங்க அண்ட் வந்து 1s or 10s or பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 10% கிடைக்கும். So next example பாருங்க. Example 4.7. If the selling price of an LED TV is equal to 5/4 of its cost price, then find the gain or profit percentage. So LED selling price LED TV வந்து எதுக்கு வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா காஸ்ட் ப்ரைஸோட ஈக்குவலாக 5/4க்கு விற்றுருக்காரு. ஸோ வந்து ப்ராஃபிட்டாக இல்லாத லாஸான்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. லெட் த வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எல்இடி வந்து பிஎக்ஸ், எனக்கு அது என்ன ப்ரைஸ்ன்னு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 5/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 5/4 இன்டூ எக்ஸ், நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராஃபிட்டாக இருந்தால் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, ஏன்னா வந்து உன்னோட காஸ்ட் ப்ரைஸோட 5/4 வந்து அதிகமாக இருக்கும் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா உனக்கு என்ன ஆகுது? அது வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அதனால ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு selling price minus cost price. So which is equal to selling price என்னது? 5/4x minus வந்து cost price வந்து x. So வந்து cross multiply பண்ணீங்கன்னா 5 minus 4/4 கிடைக்கும், which is equal to x/4. So profit percentage is equal to என்னன்னா profit divided by cost price into 100. So வந்து profit என்னது? எனக்கு x/4 divided by x. So x/4 divided by x னா இந்த x மேலே வரும்போது ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கும். ஸோ x கேன்சல் ஆகிடும். ஸோ உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1/4 கிடைக்கும். 1/4 into 100. ஸோ வந்து 4 2s are 450s, sorry 2 2s are 4, 2 50s are 100, again 2 1s are 2 and 2 25s are 50. ஸோ வந்து உனக்கு டோட்டலாக என்னன்னா 25% வந்து. And next on the example 4.8, the cost price of 16 boxes of strawberry is equal to the selling price of 20 boxes of strawberry. Find the gain of loss percentage. ஸோ என்னோட 16 பாக்ஸ் ஓட ஸ்ட்ராபெரி வந்து ஒரு விலை, உண்மையான விலை 16 பாக்ஸ்க்கு இருக்கிற ரேட் வந்து 20 பாக்ஸ் விற்ற அளவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லெட் த சிபி ஆஃப் 1, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து சிபி ஆஃப் 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஒரு 20 பாக்ஸ் ஸ்ட்ராபெரி பாக்ஸ் எடுத்தது வந்து இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, ஸோ வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஸ்ட்ராபெரி வந்து பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் இல்லை, ஸோ 20 இன்டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 ஸ்ட்ராபெரி பாக்ஸ்.
ஸோ உனக்கு வந்து உன்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 பாக்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னதுனால காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 ஸ்ட்ராபெரி பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16x. இட்ஸ் கொஷனில் கொடுத்தது. ஸோ உன்னோட வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது உன்னோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 16x வந்து இஸ் லெஸ் தென் 20x. ஸோ 16 வந்து 20யோட கம்மி, அதனால வந்து இது லாஸ். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20x minus 16x, which is equal to 4x. So loss percentage is equal to loss வந்து 4x divided by cost price என்னது 20x into 100. and அதே பாருங்க 4 ones are 4 5s are 20 and 5 ones are 5 20s are 100. So loss percentage is equal to 20%. So next question பாருங்க example 4.9. By selling a bicycle for 4,275, a shopkeeper loses 5%. For how much should he sell it to have a profit of 5%? ஸோ ஒரு பைசைக்கிள் ஒரு சைக்கிளை வந்து அவன் விற்றது வந்து 4,275க்கு. ஒரு ஷாப்கீப்பருக்கு வந்து அவனுக்கு லாஸ் வந்து 5% லாஸாக இருக்குது. ஸோ அவன் வந்து விற்றதுக்கு எப்படி வந்து 5% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பைசைக்கிள் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 4,275. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான், 5% சொல்லி கொடுத்துட்டான். ஸோ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 minus loss percentage. So cost price is equal to 100 divided by 100 minus loss percentage into selling price. So 100 இருக்கு divided by 100 minus loss வந்து 5. So 100 minus 5 வந்து 95 into selling price வந்து 4,275. So இது tally பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்னா 4,500 கிடைக்கும். So now வந்து cost price வந்து என்னது 4,500. So நீ வித்தது வந்து 4,275. ஸோ உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 5% கிடைக்கணுமா. ஸோ டிசைர்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ளஸ் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்டூ சிபி. ஸோ வந்து அதே மாதிரி 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5 டிவைட் பை 100. ஸோ 105 இருக்கும் டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா அண்ட் இது கேன்சல் பண்ணி 0 0 கேன்சல் பண்ணால் 45. ஸோ 105 into 45 is equal to 4,725. To have a profit of 5%, he should sell. ஸோ 5% வந்து ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் அவன் வாங்கின சைக்கிள் வந்து 4,275க்கு விற்றுருக்கான். அதில் அவனுக்கு 5% லாஸ் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு வேளை வந்து ப்ராஃபிட் வந்து 5% வரணும்னா என்ன அமௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து 5% ப்ராஃபிட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5% விற்றுருந்தானா அவனுக்கு வந்து 4,725 வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So next example paranga, the price of a raincoat was slashed from 1,060 to 901 by a shopkeeper in a rainy season to boost the sale. Find the rate of discount given by him. So வந்து raincoat ஓட விலை வந்து 1,060 actual amount. So ஏதோ percentage discount கொடுத்துருக்கான், அது 901க்கு வந்திருக்கு. ஸோ ரெய்னி சீசனுக்காக அது சேல்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து இது சொன்ன போது என்னது டிஸ்கவுண்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இது டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்டு வந்து என்னது 1,060 மைனஸ் 901 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதுன்னா டிஸ்கவுண்ட்டு 159 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கான். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 டிவைட் ஹோல் பர்சன்டேஜ். ஸோ வந்து 159 டிவைடட் பை ஆக்சுவல் அதாவது காஸ்ட் ப்ரைஸ் உண்மையான ப்ரைஸ் என்னது 1060 into 100. ஸோ இது பண்ணினா 15%. ஸோ வந்து அவன் 15% வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் percentage discount in percentage which is equivalent to two successive discounts of 25 and 20% given on an article. ஸோ வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் வந்து என்னது 100%. ஸோ 100 rupees இருக்கும். சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வித் ஈக்குவல் டு 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஸோ வந்து பர்சன்டேஜ்னால நம்ம என்னது 100 தான். ஸோ அதனால தான் ₹100 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 25%. ஸோ வந்து 100 into 25 by 100. ஸோ இது 25. அண்ட் ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 20%. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னா 100 minus 25 பண்ணுங்க. பண்ணினா 75. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 75லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். 75 into 20 by 100 which is equal to ₹15. ஸோ ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து என்னன்னா அந்த 75 இந்த அமௌண்ட்டு மைனஸ் அந்த பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணால் 60. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது 60%. therefore வந்து செல்லிங் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 2 டிஸ்கவுண்ட் பண்ண அப்புறம் உனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா
100 மைனஸ் மொத்தம் ஆக்சுவல் வந்து 100. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 60 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 40% வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.